விலைவாசி உயர்வுக்கு மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் காரணம் என்று சட்டசபையில் குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தமிழக அரசு ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் விலைவாசி உயர்வு தொடர்பாக கம்யூனிஸ்ட் கட்சியினர் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். உறுப்பினர்களின் பேச்சுக்கு பின்னர் முதல்வர் ஜெயலலிதா பதிலுரை அளித்தார். மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைதான் விலைவாசி உயர்வுக்கு காரணம் என்று குற்றம் சாட்டிய முதல்வர் ஜெயலலிதா, உர விலை உயர்வு, நெல்லுக்கான விலை நிர்ணயம், தொடர் டீசல் விலை உயர்வு ஆகியவையே இதற்கு காரணம் என்று விளக்கம் தந்தார். டீசல் விலை நிர்ணயம் தொடர்பாக தமிழக அரசின் மலிவு விலை உணவக செயல்பாட்டை ஒப்பிட்ட முதல்வர் ஜெயலலிதா, பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கை தவறு என்றும் சுட்டிக்காட்டினார். சென்னை மாநகராட்சிக்கு ஒரு இட்லிக்கு ஏற்படும் செலவு ₹1.86 ஆகும். எனவே சென்னை மாநகராட்சிக்கு ஒரு இட்லிக்கு 86 காசு இழப்பு ஏற்படுகிறது. இதுதான் உண்மையான இழப்பு. இவ்வாறு கணக்கிடாமல் தனியார் உணவகங்களில் விற்கப்படும் ஒரு இட்லியின் விலையான ₹10 ஒப்பிட்டு சென்னை மாநகராட்சிக்கு ₹9 இழப்பு என்று சொன்னால் யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? இவ்வாறு ஒப்பீடு செய்துதான் எண்ணெய் நிறுவனங்கள் தங்களுக்கு குறைபலன், அண்டர் ரிகவரி என்று சொல்கின்றன. பெட்ரோலிய பொருட்களின் விலை நிர்ணய கொள்கையும் தவறு, எண்ணெய் நிறுவனங்கள் குறைபலன் என்று சொல்வதும் தவறு என்பதை நான் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழக அரசு விலை கட்டுப்பாட்டுக்காக எடுத்து வரும் நடவடிக்கைகளையும் பட்டியலிட்ட முதல்வர், சென்னையை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மாநகராட்சிகளில் அடுத்த கட்டமாக மலிவு விலை உணவகம் திறக்கப்படும் என்றும் அறிவித்தார். சென்னை மாநகராட்சி மூலம் 73 மலிவு விலை உணவகங்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டுள்ளன. இந்த உணவகங்கள் மூலம் இட்லி ₹1க்கும், சாம்பார் சாதம் ₹5க்கும், தயிர் சாதம் ₹3க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 127 உணவகங்களை இன்று திறந்து வைத்துள்ளேன். ஆக மொத்தம் 200 மலிவு விலை உணவகங்கள் தற்போது சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த திட்டம் இதர மாநகராட்சிகளுக்கும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த மத்திய அரசும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார். முன்னதாக சென்னையில் மேலும் 127 இடங்களில் மலிவு விலை உணவகங்களை வீடியோ கான்பரன்சிங்கில் முதல்வர் ஜெயலலிதா துவக்கி வைத்தார்.